ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்டான செம்ம சூப்பரான ஒரு ஆலினால் தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம். இது ஏன் நான் ஆலினால் தக்காளி குருமா அப்படின்னு சொல்கிறேன்னா, இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மல்டிபர்பஸ் தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, ஒரு 6 வெள்ளைப்பூண்டு, 6-7 முந்திரி இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு வந்து அன்னாச்சி முக்கு, சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு வந்து மராட்டி முக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம கல்பாசி 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கூட 2 தக்காளி போட்டு இதையும் நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துடலாம். இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இங்கே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு அதுலேருந்து நல்லா வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா வதங்கி அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக மாறணும். அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு. பாருங்கள், இது நல்லா வதங்கி இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கலையா விழுது அது இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லைங்க. நம்ம அரைச்சிருக்க இந்த விழுது அந்த மசாலா பொருள் உப்பு இது மட்டும் போதும். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கி அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரணும். அதளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த பேஸ்ட்டை அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அது இதில் கலந்துக்கிறேன். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எண்ணெயில் வதக்கும் போது அது நல்லா வந்து திக்காக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினோன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதை 3த்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எங்கேயுமே கட்டியாக சேராமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா பொருள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடுவோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இங்கே வந்து வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன மல்லித்தூள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவில் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும். குழம்பு வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே கருவேப்பிலையை வந்துட்டு கடைசியாக தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அது நல்ல ஒரு ஃப்ளேவரையும் வாசத்தையும் கொடுக்கும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ அதை வந்து சைடில் நல்லா கிளறி விட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டே இருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு அதில் இருக்க எல்லா பச்சை வாசனையும் போகணும். அந்தளவுக்கு அதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறணும். இது நல்லா கொதிச்சு இதில் இருக்க பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப் பண்ண கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பண்ணிட்டு குழம்பு மூடி வைக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான டேஸ்டியான தக்காளி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் மசாலா வரைச்சி அது வெங்காயத்தோட வதக்கி கலந்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. ஜஸ்ட்டு சட்னி வைக்கிற மாதிரி நம்ம வந்து குருமாவே வச்சு முடிச்சிடலாம். இது காலையில் வச்சிட்டிங்கன்னா இட்லி செஞ்சிடலாம், மத்தியானத்துக்கு சாதத்தோடு சாப்பிடலாம், நைட்டு தோசை சுட்டு வேலையை முடிச்சிடலாங்க. நான் என்னோட லேசி டேஸில் இது மாதிரி தான் பண்ணுவேன். மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட் என்ன மாதிரி லேசியாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.